அக்கா அண்ணனுடைய அலங்காரம் செய்து முடித்து விட்டீர்களா? முடித்துட்டோம் அக்கா. நம் கணவரை அண்ணனுக்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே. நம்மால் ஆகாது. முடியாது அக்கா. அனைவரும் ஒருங்கிட சேர்ந்து நம் அண்ணாவை இழைத்து அண்ணவரை வழிபட்டு வர செய்தோமானால் அவர் மூலமாக வழி செல்லலாம். அண்ணாவை துதிக்கலாம். போலாம்க்கா. அண்ணா கண்ணா 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 எங்களை காத்தோம். நாங்கள் கவலைப்பட்ட எங்கள் மனதை கேட்கணும். அண்ணா கண்ணா 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 எங்களை காத்தோம்.
என்னம்மா ஜெயம் ஜெயம். அதாவது எப்படி என்றால் பஞ்ச பாண்டவருக்காக சூரிய பெருமான் அச்சய பாத்திரம் கொடுத்தார். காட்டிலே வாழ வேண்டும் என்று சூரிய பகவான் கொடுத்த அச்சய பாத்திரத்தை வைத்து பஞ்ச பாண்டவர்கள் காட்டிலே பெருமையாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அதே போல இதோ இந்த அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அச்ச பாத்திரம் பஞ்ச பாண்டவருக்கு. என்ன அம்மாங்க? நீங்க தான்மா கொடுத்து அனுப்புறேன். உங்களால் முடிஞ்ச உதவிய 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ அதுவும் முடியலன்னா காதல முகத்துல கேட்டி போட்டு அனுப்பிச்சிருங்க. போமா உசரம் வாங்க அம்மா. கோவிந்தா எங்கடா போய்கிற? பகவானை பாக்குப்பா. பகவானா? பகவான் இங்கதாங்கிறாருமா? ஓ பகவானு ஆற்காட்டுல திரௌபதி அம்மன் திருவிழா நடக்குதுல. நான் மோர் குடிக்காதறான்னு சொன்னதுக்கு தான் 4 டம்ளர் மோர் வச்சான் ஏத்து. சொல்லுப்பா. சரியே பகவான் மேல எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னவா? நான் கஷ்டம் தெரியுமா? என்ன கஷ்டம்? எனக்கு பசங்க இது என் பொண்டாட்டி பசங்க இல்ல. உனக்கும் முன்னாடியும் சேர்ந்து போறதானா பசங்க? அப்படி இல்லப்பா. என்ன போல ஆம்பளை பசங்க 2 கீது. உன்ன மாதிரி ஆம்பளை பசங்க 2 கீது. என் பொண்டாட்டிக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு பொம்பளை பசங்க இல்லப்பா. உங்க மனைவி வேலையை கை வேலையை வாங்கி செய்யறது அதுக்குதான் உனக்கு வச்சுக்கிறேன். கை வேலை புடிங்கி செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்ல. அதனால பகவான் நச்சு குண்டி கட்டினேன். ஆமா கட்டிய பகவான் புண்ணியத்துல பொம்பளை குழந்தை பிறந்தது. இப்ப பகவானை பார்க்க திருப்பதிக்கு நடக்கிறேன். ஆமா அந்த உண்டியோட யார் இட்டு போறோம் தெரியுமா? நானு என் பொண்டாட்டி என் பசங்க என் குட்டி என் குஞ்சு. பசங்க எல்லாம் ஒண்ணுதான். அது செல்லா குஞ்சிப்பா அப்படி சொல்லு. 3வது குழந்தை அதெல்லாம் இட்டுக்கின்னு போனேன். அது மாதிரி செல்லா குஞ்சு சும்மாக்குதா இருந்து காஞ்சாரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தேன். ஆமா பழக்கடை இறங்கி பாத்துக்குங்க. ஆளுக்கு ஒரு ஆப்பிள் மாம்பழம் எல்லாம் திருச்சிங்களா? திருடிச்சிங்கப்பா. துட்டு குத்து வாங்கி சொல்ற பையா. இங்கேயே திருத்துங்களே. இதுக்கு திருப்பதி போனா சும்மா இருக்குமா? இருக்காது. அதனால நான் பண்ணேன். இதுங்களை வச்சு சமாளிக்க முடியாது. இங்கே நான் பண்ணேன். பஸ் ஸ்டாண்ட்லயே 3 ரூபாய் பிளேடு வாங்கினேன். உட்கார வச்ச லைனா யாரு என் பொண்டாட்டி என் பையன் என் பொண்ணு. யார் முடிய? என் பொண்டாட்டி முடிய என் பையன் முடிய என் பொண்ணு முடிய என் குஞ்சு முடிய. சொல்ல செல்லா குஞ்சிப்பா சொல்லு. அவங்க மொட்டை வச்சுக்கினே பாரியே ஜோயில போட்டுக்கினேன். எத்தனை போய் உண்டில போட்டுடலாம். நீ மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சரி இப்ப சொல்லு பகவான் இங்க வந்துருக்காருப்பா. எங்கப்பா? இங்கே இருக்கிறாரு. நான் ஊரு ஆற்காடு மாநகரம். ஆமா 105 நாள் 115 நாள் இதுவரை 103 நாள் கிட்ட ஆயிடுச்சு. அதெல்லாம் கேட்கல. எதுக்கு வந்துக்கிறாரு? அதுக்காக பகவான் இங்க அப்படியா? புறப்படு பார்க்கலாம். போடாது நீனா போட்டுக்கிறேன். பகவானுக்கு தானே மாலை போடணும். ஏமா பகவானுக்கு மாலை போடாது நீ போடுங்க. என்ன கதை? சும்மா இல்ல. இங்க இருந்து திருப்பதிக்கு போய் எவ்வளவு செலவு பண்ணி போறோம்? எவ்வளவு பஸ் பேர் எவ்வளவு? ஒரு ஆளுக்கு போ 500 வர 500 ஆகி போகுது. அங்க போயிட்டு மாலை தேங்காய் புதுவத்தி கற்பூரம் பழப்பழம் இதெல்லாம் வாங்கி போறோம். பகவான் கிட்ட எடுத்து போறோம். போய் உள்ள கொடுக்குறோம். அவங்க போடுறாங்க. உள்ள கொடுக்கலப்பா. ஆஞ்சநேயர் கோயிலாண்டு பகவானை எதிர்நோக்கி ஒச்சி வச்சுட்டு வந்துடுறோம். அத போல மாலை எடுத்து போறாங்க. இப்படி காட்டுறாங்க. ஆணில மாட்டுறாங்க. அதனாலதான் நானே போட்டுக்கினேன். சரி வா சேவிச்சுக்கோ. இது வரேன். ஜெயம். அதாவது எப்படி என்றால் ஆற்காடு மாநகரத்தை சேர்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா ஆலய தொடர் மகாபாரத நாடகம். யார் தெரியுமா? திருமதி பரமேஸ்வரி செல்வரசு. அனுதினமோ முதல் நாள் நாடகத்திலிருந்து இன்றைய தினம் 9ஆம் நாள் நாடகம். ஒரு ரூபாய் ஏத்தி கொடுத்துக்கினே வராங்க. இன்றைய தினத்திலே 109 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. 109 ரூபாய் நம்ம நாடக மன்றத்தை பாராட்டி கண்டிப்பா அண்ணாருக்கு எல்லாம் அல்ல திரௌபதி அம்மன் அருளும் ஏழுமலையன் அருளும் கிடைக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி வணக்கம். அப்படின்னு ஆஞ்சநேயர் கோயிலாண்ட எதிர்நோக்கி கையை கும்பிட்டு வந்துடுறோம். அவ்வளோ செலவு துடு பண்றோம். ஆனா
ரொம்ப கஷ்டமா பகவான் மேல. ஏன்பா கஷ்டம்? ஏன்பா இங்க இருந்து போறோம், எவ்வளோ ஜனம், எவ்வளவு ஜனம், கோடியான கோடி ஜனம். ஆமா சேர்ந்து போகுது. எதுமே குடவுல தள்ளிடுறாங்களா? ஆமா தள்ளிடுறாங்க. அங்க உப்புமாவை கொடுக்குறாங்களா? உப்புமாவை சாப்பிட்டா அப்படியே பேதி ஆகி போகுது. அப்ப நான் வேணும். ஏன்பா ஒரு சிக்கன் பிரியாணியோ ஒரு மட்டன் பிரியாணியோ அது போடக்கூடாதா? அதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாருப்பா. கால்நடையா நடந்து பாருமே, ஒரு ஒயின் சாப் ஒண்ணு வைக்க கூடாதா? அவர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாருப்பா. நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன், அவரு சாப்பிடணும்ல. சரி, இப்பதான் பார்த்தோம் உன் சமாசாரத்தை. விடுப்பா, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. சரி பகவானே. நமஸ்காரம் பகவானே. வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் நான் இந்த உலகத்திலே கோபால கண்ணனாக ஜனித்து மங்காராட்சியை மணர்ந்து சுந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பெற்றெடுத்து நலவோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். ஆமாம். அப்படி வாழ்ந்து வந்தாலும் பாண்டவாளை தூதவாடி நாடு நகரப்பட்டி வரவாடி ஆமாம் அத்தனை அவரது கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் காலங்களுக்கு போயிட்டாங்க. காட்டிலே ஓட்டி வைத்தார். காணக சென்ற பாண்டவர் காலத்தை கழித்து இப்பொழுது உலாவின்னு சொல்லக்கூடிய பட்டணத்திலே இருக்காங்க. ஆமா. இருந்தாலும் இந்த தினத்திலே பார்த்தால் என்னுடைய தங்கைமார் எல்லாம் யார் யார் திரௌபதி, ஆகக்கண்ணி, சுபத்திரை, கல்லிராணி, போகவதி அனைவரும் என்னை ஜானித்திருக்கின்றார். ஆமா. யாது காணும் ஒன்று தெரியவில்லையே. சரி, ஏன் ஜானித்தார் என்று அண்ணவை நாடி சென்று பார்ப்போம். புறப்பட போகலாம். பாருங்கள்.
அதனால் நீங்கள் அழைத்தீரண்டி நாடி அழைத்ததென்ன சொல்லுங்கள் அம்மா. ஏன் நினைத்தோம் தெரியுமா அண்ணா? அம்மா ரோபதா காகனி சுபத்ரா சொல்லுங்கம்மா. சொல்லுகிறேன் அண்ணா. நாங்கள் வானகத்திலிருந்து நாட்டு வந்து அடைந்த பின்பு இந்த மாங்கல்ய பூஜை செய்யாமல் நிறுத்திவிட்டோம். ஆமா, ஓராண்டுக்கு ஒரு முறை மாங்கல்ய பூஜைன்னா அந்த கங்கா தேவியை துதித்து கங்கா பூஜை சொல்லலாம். அது பெண்களுக்கு உகந்தது. அந்த கங்கா பூஜை தான் மாங்கல்ய பூஜை சொல்லலாம். அந்த கங்கா பூஜை தலைப்பட்டு நின்று விட்டது. 13 வருடம் தலைப்பட்டு நின்று விட்டது அல்லவா? இந்த வருடம் செய்யலாம் என்று அனைவரும் ஒருங்கின கூடி கங்கா பூஜை செய்கின்ற நேரத்தில் மேகலோகத்திலிருந்து மேகராஜனின் மகள் மின்னலடி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்பாளர் அழைத்து கொண்டு வந்தார். நல்லா இருமா, கொஞ்சம் வேணுமா தாமதம்? கொஞ்சம் வேலையா இருந்தது அண்ணா. அந்த வேலையெல்லாம் முடித்து விட்டு வர நீங்க வேலையா இருந்து விட்டாயோ? ஆமா, சரி ஆகட்டும். வந்தவள் கண்ணீரும் கப்பலையும் அழைத்து கொண்டு வந்தார். வந்தவள் என்னவென்று விசாரித்த பொழுது மைத்துனர் இருக்கிறாரே. யார் என்னுடைய மைத்துனர்? அர்ஜுன பெருமான். உடனே பற்றி கொண்டிருப்பார். அன்னவர் அங்கு சென்று மின்னொலியுடைய மனமானது முடித்து 9 வருடமா அங்க போய் அந்த பெண்ணை பார்க்காம இருந்திருக்கார். ஓ, இதுவரையில 9 வருடம் ஆச்சு. அவர் செய்ததோ 8 வயதில திருமணம் செய்திருக்கிறார். அப்படி பாராமல் இருந்திருக்கிறார். சென்றாரா? அங்கிருந்து லிகிதம் வர அண்ணா அவருடைய அண்ணா அவரை அனுப்ப அவர் சென்று மனைவி அழைத்து வரலாம் என்று சென்றவர் அன்னவள் பூஜையில் இருக்கின்ற போது அன்னவளை போய் இவள் அழைக்க வரமாட்டேன் அவள் மறுக்க அவரை பிடித்து தள்ள அவர் அங்கு சென்று ஆசார துணியில் அவர் அங்கமானது பற்றி ஓரங்கம் குறைந்து விட்டதாம். ஓ, சிவ பூஜையில இருக்கும் போது கரத்தை பிடித்து அர்ஜுனன் அந்த மின்னவழியை இழுக்க பூஜை முடியாமல் வர முடியாது என்று அவள் மறுத்து வெறுத்து பிடித்து தள்ளினாள். அதனால் அங்கே இருந்த சம்பத்திலே முகமானது மோதி ஒரு அங்கமானது குறைந்து விட்டது. அங்கம் அழகு 32 லட்சணத்தில் 1 லட்சணம் குறைந்து விட்டதா? ஓர் அழகு குறைந்து விட்டது. அந்த லட்சணமானது குறைந்த பின்பு எப்போது என்னை பிடித்து கணவன் என்று பாராது தள்ளினாயோ 32 அங்கமானது ஒன்று சேர்கிறதோ அன்றுதான் உன்னை பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு அன்னவளை விட்டு சென்று விட்டாராம். அன்னவளை அழுது கொண்டு வந்தால் ஓடோடி அதற்கு வழி தேட வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறோம். அது அழுது கொண்டு வருகிறார் அண்ணா. அப்படியா? வந்து கொண்டே இருக்கின்றார். நீங்க சென்று வாருங்கள். நான் மின்னவழி வரட்டும். மனக்குறியை கேட்டு அதற்குண்டான வழிமார்க்கத்தை யான் தேடுகிறேன். அப்படியே செய்யுங்கள். சென்று வாருங்கள். ஆமா, மின்னவழி நீலமேக சமல நீ அறியாத சேதி வாடி வாடி தங்கையே. ஆமா
துக்கத்தை தீர்க்க வேண்டாம் அண்ணா. அம்மா ஏன் இந்த துக்கம் கொண்டாய் அம்மா என்னுடன் பிறந்த கொண்டாய் அம்மா ஏன் தங்கா ஏன் இப்பொழுது ஏன் என்னிடம் ஏன் அம்மா ஏன் இந்த துக்கம் கொண்டாய் அம்மா என்னுடன் பிறந்த தங்கா இந்த நேரத்திலே இந்த அண்ணாவை காண வந்த பொழுது பார்த்தால் ஆமா உன் முகமானது வாடி இந்த துக்கத்தோடு வந்தாயே என்னம்மா காணும் அண்ணா. சொல்லுமா அறிந்ததும் அறியாதும் அறியாதும் தெரிந்ததும் தெரியாது போலும் நீங்கள் இருக்கின்றீர்கள் அண்ணா. நானாமா இது உனக்கு நீதியா அண்ணா? எனக்கு என்னமா தெரியும் நீ சொன்னால் அல்லவா உன்னுடைய மனக்கருத்து எனக்கு தெரியும் அப்படி உன் அண்ணா. மனக்குறை என்னம்மா சொல்லுமா அண்ணா பயங்கர சொல்லுமா என்னுடைய தந்தை என்ன செய்தார்? என்னுடைய கணவர் வர வேண்டும் என்று ஆ. ஓர் மண்டலம் 38 நாள் சிவனை குறித்து ஒரு மண்டலம் என்பது 48 நாள் தபம் செய்தார். அந்த வரத்தை கண்டு உன்னுடைய கணவர் வருவார் அப்படி என்று தெரிவித்தார். அதாவது ஒரு மண்டலம் என்றால் 48 நாட்கள் அந்த சிவனையே குறித்து பூஜை செய்தால் அவன் வேற பூஜை வேற பூஜை செய்தால் கண்டிப்பா உன் கணவர் வருவார் உன்னை அழைத்து செல்வார் நலமோடு வாழ்வார் என்று உன்னுடைய தந்தையான உரைத்தாரா? அவர் வந்தார் என்று சேர நினைத்தார். நான் தள்ளிவிட்டேன். 32 அழகில் ஒரு லட்சணம் குறைந்து விட்டது. ஆனால் சேர முடியாது மறுத்து சென்று விட்டார். அண்ணா அப்படி எப்போது நான் உம்மை அழைத்த போது என்னை வெறுத்து தள்ளிவிட்டாயோ நானும் அழகிய 32 லட்சணம் பொருந்தியவன் உன்னுடைய பிடிவாதத்தினால் எப்போது எனக்கு ஓர் அங்கம் ஓர் அழகு குறைந்ததோ இனி உதவனை பார்க்க மாட்டேன் உன்னோடு பேச மாட்டேன் உன்னோடு வாழ மாட்டேன் என்று உன்னை வெறுத்து விட்டு சென்று விட்டான் அர்ஜுனன். அதனால் ஓடோடி வந்தேன்னா நீங்கள் தான் என்னுடைய கணவரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். சரி அங்கா அதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்று யார் செய்கிறேன் கவலைப்படாது நீ போய் அவன் பார்த்துக்கலாம். அர்ஜுனன் மீண்டும் நலவோடு வர வேண்டும். அந்த 32 லட்சணத்தோடு இவரெல்லாம் இப்போது கணவனை பிரிந்திருக்கிறார்கள். என்ன செய்தால் இவரெல்லாம் ஒன்று கூட்டி நல்ல முறையோடு வாழ வைக்க முடியும்? ஆஹா என்ன ஆச்சரியம்! ஓ பேய் நாடகத்தை காட்டினால்தான் இவர்களை ஒன்று சேர்க்க முடியும். அதற்கு என்ன கலகம் செய்ய வேண்டும் இப்போதே பாருங்கள். அம்மா உங்களை வந்து பார்த்து அழைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உன்னோடு வாய்வார்த்தை ஆட முடியாது, உன்னோடு வர முடியாது, உன்னோடு பேச முடியாது. அப்படி என்று வெறுத்து நாங்கள் உங்களோடு வர வேண்டும் பேச வேண்டும் என்றால் நீ சென்று இன்னொரு அழைத்து வந்தால் உங்களோடு வாய்வார்த்தை ஆடுவோம் ஒருங்கிணை கூடுவோம் என்று நீங்கள் மறுத்து வெறுத்து பேச வேண்டும். அப்படி நீங்க பேசினால்தான் அந்த அர்ஜுனுக்கு முன்போதே அந்த 32 லட்சம் வரும். நீங்க அனைவரும் ஒன்று கூடி நாமோடு வாழ்வீர்கள். நான் சொன்னதை போல அர்ஜுன் வந்தால் நீங்கள் மறுத்து
என்னுடைய சிரத்திலே பின்ன ஏற்பட்டுவிட்டது. இதே ததி மூலம் சென்று திரௌபதி, நாகக்கண்ணி, சித்ராங்கதை, சுபத்திரை அனைவர் அழைத்து என் இச்சை கேட்கிறேன். என்ன வரைக்கும் பார்க்கலாம். நாம் இருவரும் இன்று சல்லாச உல்லாசமாக இருக்க வேண்டும். வருவாய், போகலாம். யாரு தங்கை மின்னலை பார்க்கணுமா? வீண்வார்த்தை வேண்டாம், மரியாதை. என் ஆசை தீர நீ வரப்போகிற இல்லையா? நீ வெறுத்து விட்டார். இதோ சுபத்திரை இருப்பார், அவனை அழைக்கிறேன். பெண்ணே சுபத்ரா, நாம் இருவரும் இன்ப குலத்திலே விழுக வேண்டும் என இருக்கிறார். இன்ப குலமா? இப்போதே சென்று என்னுடைய தங்கை சேர்ந்துட்டு வாங்க, பிறகு இன்பமாக இருக்கலாம். திரௌபதியும் மறுக்கிறாள், நீயும் மறுக்கிறாய். என்ன இது அநியாயமா இருக்குது? சாரி, சித்ராங்கதி போய் அழைக்கிறேன். ஆடு பெண்ணே சித்ராங்கதி. நாம் இருவரும் ஒருவர் சொல்வார். ஆமா, சரச உல்லாசமாக இருக்க வேண்டும். ஆமா, என் மேல செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவு உரைத்தாலும் சரி, நாம் இருவரும் ஒன்று சேர்வதை விட நீங்கள் சென்று மின்னலை சேர்ந்துட்டு வாங்க, பிறகு நான் சேர்றேன். அறிவற்றவரே, அந்த மின்னல் ஒளியால் என் அங்கே குறைந்தது, அழகு குறைந்தது. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எவ்வளவு உரைத்தாலும் சரி, மின்னலை சேர்ந்து விட்டு வந்த பிறகுதான் நான் சேர்வேன். சரி, உங்களை வீடு அல்லிராணி போய் அணிந்து வருகிறேன். ஆடி பெண்ணே அல்லிராணி, வா வெளியே. வர முடியாது நாதா. ஏன் தெரியுமா? இப்பொழுது சென்று இன்னும் செஞ்சுட்டார்கள், பிறகு பார்க்கலாம். திரௌபதி வெறுக்கிறார், சுபத்திரை வெறுக்கிறார், சித்ராங்கதை வெறுக்கிறார், அல்லிராணி வெறுக்கிறார். சரி, போகாத இடம் போகவதி இல்லறம். போய் வருகிறேன்.